அம்மா எவ்வளோம்மா கோட்ரு? அம்மா 2 கூடம்மா 500 ரூபாய்க்கு. ஆமாம் நீ ஏன் ஒன்று தான் கொடுப்பியா? அம்மா சிஸ்டர் பேப்பருக்காரன் 2 கூட 500 ரூபா கொடுக்குறேன். கொடுமா கிடையாதுண்ணா. நேத்து 50 ரூபாய் நஷ்டம், 50,000 நஷ்டம் எங்களுக்கு. என்னாச்சு? எதுக்கு 50,000 ரூபாய்? என்ன பண்றது? எவ்வளோ? ஒரு 10 ரூபா கம்மி கூட பண்ண மாட்டாங்க. தடி சுத்தி 50,000 ரூபாய் தான் ஃபீஸ் கட்டணும். இது மங்களபுரமா ஏகாக்கி வருமாப்பா? ராஜீவ் காந்தி நகர். என்னடா என்னடா கோட்டடா முள்ளூர்பா? இது எவ்வளோடா அது கட்டுவல் ரேட்டு? இந்த ரேட்டு ஒரு லீவுக்கு மாமூல் கட்டு 140 ரூபா போட்டுக்கிறாடா. இது 140 ரூபாய். எல்லாருக்கும் மாமூல் கொடுக்கணும். சும்மா வைக்கலனா என்னப்பா 140 ரூபா பாட்டில் 300 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு நான் ஃபோட்டோ எடுத்துருவாங்கண்ணா புச்சின் போடுவாங்கண்ணா அப்படின்னு இங்கே சிறுவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு எல்லா டாஸ்மாக் கடைகளும் மூடி இருக்கு தமிழகத்தில். இருந்தாலும் கள்ளி சந்தையில் வித்திருக்காங்க மது பாட்டில்களை. எவ்வளவு வித்திருக்காங்க தெரியுமா? தமிழகம் முழுதும் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுக்கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தாங்க. அதுபடி எல்லா மதுக்கடைகளும் மூடப்பட்டிருந்த போதும் இந்த நிலையில சென்னை பெரம்பூர்ல 140 ரூபாய்க்கு விற்கப்படுற குவார்டர் மது பாட்டில கள்ளச்சந்தையில கூடுதலா 300 இருந்து 350 ரூபாய் வரைக்கும் வித்திருக்காங்க. இந்த மது விற்பனையில பெண்களும் சிறுவர்களும் ஈடுபட்டிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுது. அவங்க கிட்ட மது வாங்க போன மது பிரியர் ஒருத்தர் 140 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யறது தொடர்பா கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு மது விற்பனையில ஈடுபட்ட சிறுவர்கள், நாங்க நிறைய பேருக்கு காசு கொடுத்து தானே இதெல்லாம் வாங்கிட்டு வரோம், 50,000 ரூபாய் வரைக்கும் நாங்க கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தொகையை சொல்லி அதுக்கப்புறமா மது பாட்டில அவருக்கு கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ இவங்க பேசின இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.